வணக்கம் நண்பர்களே, எதுவும் முடியும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் குளியல் பவுடர் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு சொல்ல போகிறேன். இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ கருப்பான ஆண்களாக இருந்தாலும் சரி, நல்ல கலர் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அது விளம்பரத்துக்காக சொல்கிறாங்க. அது ஒரு முற்றிலுமான ஒரு தவறான கருத்து. கருப்பு தாங்க நம்ம தமிழ்நாட்டோட கலரேவும். ஆண்கள் எப்பவுமே கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. அதுக்காக அவங்கள அப்படியே கருப்பாகவே விட்டுறக்கூடாது. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு ஷைனிங்கு, ஒரு க்ளோயிங் அந்த மாதிரி இருந்தால் ஒரு தேஜஸ் தெரியும் நம்மளுக்கு. நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ உள்ள பசங்க யாருமே பார்த்தீங்கன்னா, தன்னோட அந்த ஸ்கின்ல ஒரு கேர் காட்டிக்கவே மாட்றாங்க. சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வெளியில சுத்துறாங்க. அந்த மாதிரி தான் தன்னை எப்படி கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே மாட்றாங்க. ஸோ நீங்களும் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்க பெண்களும் சரி, தன் வீட்டில் உள்ள ஆண்கள் கூட அழகை நம்மளோட அழகை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அது மாதிரி தன் வீட்டில் உள்ள ஆண்களோட அழகை மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்காக சில உதவிகள், இந்த உதவிகள்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயில அலைஞ்சு ஃபுல்லாக டேன் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நிறைய க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட்டு அப்போதைக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. ஆனால் ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ நம்ம வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் எப்படி நம்ம ஸ்கின்னை கரெக்டாக கலர் மெயின்டைன் பண்ணுறது, ஷைனிங் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு க்ளோயிங் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் ஒரு சில பொருட்கள்லாம் சொல்கிறேன். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆண்கள் கண்டிப்பாக சோம்பேறித்தனப்படாமல் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் மட்டும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு 500 கிராம். இது பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம். துவரம்பருப்புலே மைசூர் துவரம்பருப்பு சொல்லுவோம். இது ஒரு 500 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு. இந்த கிழங்கு நம்ம ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. பூலாங்கிழங்கு ஒரு 1/4 கிலோ 250 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வசம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கார்போக அரிசி. இது 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கசகசாவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த பொருளில் எந்த பொருளையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம இந்த பவுட்ரு ரெடி பண்ணலாங்க. நிறைய சொல்லுவாங்க இந்த பவுட்ருக்கான. ஆனால் சரியான கிராமில் நம்ம எடுக்கணும். சரியான அளவில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற கிராம்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ரோஜா இதழ். நீங்கள் பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இது நம்ம கடையில் இதை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ரோஸும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டஸ்ட்டாக இருக்கும். அது எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரோஸ் கிடைக்கலனா ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு மாலை வாங்கிக்கோங்க. மாலை வாங்கி அதோட பெட்டல்ஸ் மட்டும் தனியாக காய வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரோஜா இதழ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. வெட்டி வேரை வெட்டி எடுத்துக்கோங்க. இல்லை ரைஸ் மில்லில் அரைக்க மாட்டாங்க. ஸோ வெட்டி வேர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஆவாரம் பூங்க. ஆவாரம் பூ கடையில் தான் கிடைக்கும். நம்ம தனியாக ரெடி பண்ண முடியாது. ஸோ ஆவாரம் பூ வாங்கிக்கோங்க. ஆவாரம் பூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பெலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த எல்லோவாக இருக்குல்ல, இந்த பூ மட்டும் போட்டுக்கோங்க. இது
ஆம்பளைங்களுக்கு வந்து இது வந்து ரெடி பண்ண முடியாதுங்க. டைம் இருக்காது. ஸோ வீட்ல இருக்க பெண்கள் வந்து வேலைக்கு போகாதவங்களா இருந்தா சரி, இத ரெடி பண்ணி குடுங்க. இல்ல ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வீக்கெண்ட்ல வந்து இத ரெடி பண்ணி குடுங்க. நம்ம இதுக்காக ஃபேர்னஸ் கிரீம் அது இதுன்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி எவ்வளவோ நம்ம ட்ரை பண்றோம். மணி தாங்க நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஸ்கின் வந்து எப்பயுமே வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஆனா வந்து நல்லா ரிசல்ட் குடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆரஞ்சு. ஆரஞ்சு இருக்குல்ல, நம்ம கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆரஞ்சு பழ தோலுங்க. நம்ம வந்து இத வந்து நம்ம கடையில வாங்குனோம்னு வச்சுக்கோங்களேன். கடையில வாங்குனோம்னா, சாத்துக்குடியோட அந்த தோல்லாம் போட்டிருக்காங்க. நான் நெறைய செக் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. சாத்துக்குடி பழுத்த சாத்துக்குடி இருக்கு இல்லையா? அதையும் காய வச்சேன்னா, காஞ்சதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு தோல் மாதிரியே இருக்குது. அதனால நீங்க வந்து நீங்களே வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டது வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா? ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு அந்த தோல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து சம்மர் டைம்ல ஸோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பப்பாளி விதை. பப்பாளி விதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில வாங்குனோம்னா, பப்பாளி விதை வந்து மிக்ஸ் ஆகி அது சுத்தமா இருக்காது. ஸோ நம்ம பப்பாளி பழமும் இப்ப வந்து சம்மர் வந்து நெறைய ஃப்ரூட் சாப்பிடுவோம். ஸோ நம்ம பப்பாளி விதையும் எடுத்து நம்ம இந்த மாரி காய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ எடுக்கணும்னா, ஒரு 25 கிராம் எடுங்க போதும். ஏன்னா நெறைய வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஸோ 25 கிராம் எடுங்க. இல்ல எனக்கு சுத்தமான பப்பாளி விதை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க கடையில வாங்கிக்கோங்க. ஆனா ஆரஞ்சு பழ தோல் மட்டும் தயவு செய்து கடையில வாங்காதீங்க. அவ்வளோதாங்க. இந்த திங்ஸ் மட்டும் தாங்க. வேற எதுவுமே கிடையாது. இதில வந்து நம்ம என்னென்ன ஸ்கின்க்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம்? நம்ம வந்து எப்பயுமே வந்து தவறா நம்ம நினைக்கிறோம். நம்ம கலர வந்து நல்ல நம்ம கருப்பா இருக்கோம், நல்ல கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்புங்க. நம்ம கலர் வந்து போதும் நம்மளுக்கு. அத வந்து மெயின்டெயின் பண்ணணும். அவ்வளதான். அதில வந்து நம்ம சன் டேன் ஆகாம, அந்த சன் டேன் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து க்ளோயிங்கா தெரியணும். அப்படியே ஒரு ஷைனிங்கா தெரியணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க வந்து சுருக்கம் இல்லாம நம்ம ஏஜ் ஆக ஆக வெயில்ல அலையிறதுக்கு நம்ம ஸ்கின் வந்து நம்ம கேர் எடுத்துக்காட்டினா, ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சுருக்கங்கள் ஆயிடும். சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆன மாதிரி சுருக்கங்கள் ஆகும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வெயில்ல அலையணும் ஆயில் ஸ்கின்னா இருந்தா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸோட அந்த மார்க்லாம் இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து மச்சம் மாதிரியே வந்து கரும்புள்ளிகள் அதிகமா வரும் நம்மளுக்கு. ஸ்கின்ல நம்ம ஸ்கின் கேர் எடுத்துக்காட்டினா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்க வந்து இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு இருக்கா? இந்த பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா வந்து பிரைட்னிங் குடுக்கும். மைசூர் பருப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா ஷைனிங் குடுக்கும். அது மாரி பூலாங்கிழங்கு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வசம்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா அந்த நம்மளுக்கு ஸ்கின்ல உள்ள போர்ஸ்ல இருக்க அந்த அழுக்கெல்லாம் நீக்கி குடுக்கும். இன்னொரு என்னன்னா, வேர்வை ஸ்மெல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. நல்லா குளிக்கும்போது நீங்க சோப்பே யூஸ் பண்ண வேணாங்க. சோப் யூஸ் பண்ணாம இத மட்டும் நீங்க யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் வராது. டேன் ரிமூவ் ஆகும். ஃபேஸ் ஷைனிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வந்து விழுகிறது வந்து நீங்க வந்து இப்பலாம் நீங்க இத வந்து கன் மெயின்டெயின் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு சுருக்கம் விழுகிறது வந்து சீக்கிரமாவே சுருக்கம் விழுந்துரும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே போயிடும். ஸோ வந்து இதில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணி நிற்கிற ஐட்டம்ஸ் தான். சும்மா தேவையில்லாமல் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பருக்கள் போடுறதுக்கு ஒரு க்ரீமு, நம்ம டேன் விழுகாமல் இருக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீனு, இன்னும் என்னமோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நிறைய ஆட் பார்த்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் அது ரிசல்ட் கொடுக்குது ஓகே தான். ஆனால் வந்து இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ல வந்து சைட் எஃபெக்டை ஏற்படுத்துன்றது நிறைய பேத்துக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ நம்மளோட பாரம்பரியப்படி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணோம்னா, நம்ம ஸ்கின் எப்பயுமே நம்ம ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தி ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம அழகு அழகு தாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம். அதனால வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த அழக வந்து எப்படி அழகா இருந்தாலும் சரி,
ஸ்கின் டோன் கரெக்டாக இருந்தால் அது பார்க்குறதுக்கே ஒரு தனி லுக்கை கொடுக்கும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் வந்து நான் சொன்ன அளவில் கரெக்டாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா இப்போ சம்மர் டைம். ஸோ இதை 2 நாள் நீங்கள் வெயிலில் வச்சாலே நல்லா காஞ்சிருங்க. நல்லா காஞ்சி எல்லாத்தையும் ஒரு வாளியில் வச்சு நல்லா ரைஸ் மில்லில் போய் தயவு செய்து இதை கம்மி கம்மியாக எடுத்து நம்ம மிக்ஸிலே அரைச்சு சலிச்சு வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்ம மிக்ஸியில் அரைச்சாலுமே வந்து நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து சொல்லி நீங்கள் அரைங்க. நல்ல நைஸாக அரைச்சி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க நைஸாக அரைச்சி தருவாங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் போடுங்க. ஏன்னா நம்ம 1, 2 அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஸ்கின்ல தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பு தன்மையை கொடுக்கும். அது வந்து ஸ்க்ரப் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்க்ரப் பண்ண என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வெளியே போகும்போது அந்த போர்ஸ் எல்லாமே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இன்னும் வந்து பிம்பிள்ஸ் ஆகி அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த இந்த பவுடரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பவுடர்லேயே வந்து நான் எப்படி உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணுறது வீட்டிலையே அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்லர் போவீங்க, நிறைய காசு செலவாகும். ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தாங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு டேன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வீக்லி எப்படி நீங்கள் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. எதுவும் முடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும்.